எல்லாருக்கும் வணக்கம். எலெக்ஷன் இப்போ வந்து எலெக்ஷன் வருது. நிறைய பேர் வந்து பிரச்சாரம் பண்ணி பயங்கரமா யாருக்கு ஃபோன் பண்ணாலும் பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒரு கட்சிக்காரங்க பேசுறத நம்ம கேட்டுட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். சுத்தி பயங்கரமா நோட்டீஸ் கீட்டீஸ் வீடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரே நோட்டீஸ் மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா போனாலும் சரி, இன்ஸ்டா போனாலும் சரி, ஃபேஸ்புக் போனாலும் சரி, ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை அப்படின்னு சொல்லி நிறைய தற்கூரி பசங்கள்லாம் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சாரி, தற்கூரி சொன்னதுக்கு நானும் அந்த தற்கூரியில் ஒருத்தனா இருந்திருக்கேன். ஒரு விரல் புரட்சின்னு பாட்டுலாம் போட்டு பயங்கரமா பண்ணி இருந்திருக்கேன். இந்த ஓட்டு போடுற வாக்காள பெருமக்களை எத்தனை புத்திசாலிங்க இருக்கான்னு பார்ப்போமா? ஒரு சிம்பிள் கொஸ்டின் தாங்க. 19ஆம் தேதி எலெக்ஷனுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாம யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா எலெக்ஷன் தெரிஞ்ச எத்தனை பேருக்கு இது என்ன எலெக்ஷன், எதுக்கான எலெக்ஷன் தெரியும்? இப்ப நம்ம வந்து ஒருத்தர் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண போறோம். எதுக்கு செலக்ட் பண்ண போறோம்? செலக்ட் பண்ணி அவருக்கு என்ன வேலை, என்ன வேலைக்காக அவர் வந்து ஓட்டு போட்டு நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேளுங்க. கேட்டீங்கன்னா எத்தனை பேருக்கு பதில் கிடைக்குது? பதில் தெரிஞ்சவன் புத்திசாலி, தெரியாதவன் முட்டா பையன், என்ன உட்பட. சரியா? இதுதான் இங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டா மாறும், அவங்களுக்கு ஓட்டு போட்டா மாறும், இல்ல வந்து இத்தனை இத்தனை நாளா வந்து நம்மள வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற உங்களுக்கே புரியணும் நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். ஏன் ஏமாறுறோம் அப்படின்னா, நமக்கு வேலை தெரியல. வேலை தெரியல மீன்ஸ் இப்ப ஒரு கம்பெனில ஒருத்தர் வேலை செய்யறான். நம்ம எத்தனை பேர் வேலை செய்யறோம்? வேலை செய்யற நமக்கு மேல இருக்க ஓனருக்கு நம்ம என்ன வேலை செய்யறோம்னு தெரிஞ்சாதான் அவன் நம்மள கரெக்டா வேலை வாங்க முடியும், மாசம் மாசம் நம்ம சம்பளம் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறப்ப அவரை எதுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், அவரோட வேலை என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாத தற்கூரியா நம்ம இருக்கிறதுனாலதான் இங்க சுத்தி நம்மளை ஏமாத்திட்டு நம்மள வந்து ஒரு மாதிரி முட்டா பையனா வச்சிருக்காங்க. அதுல இருந்து விடிஞ்சு வாங்க. விடியல் வேணும்னா கொஞ்சம் விழிச்சு பாருங்க. ஓட்டு போடுறது முக்கியத்துவம் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எதுக்கு ஓட்டு போடுறோம், என்ன எலெக்ஷன், எதுக்கான எலெக்ஷனுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு கவுன்சிலர்னா யாரு, அவரு பேர் என்னன்னு தெரியும், அவருக்கு மேல எத்தனை போஸ்டிங் இருக்கு, அவங்கள யாரு, ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதிக்கும் எத்தனை பேர் இருக்காங்க, அவருக்கு மேல இருக்கவங்கள கவுன்சிலர் தாண்டி வேற யாருக்குமே தெரியாது. கவுன்சிலரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கவுன்சிலரோட வேலை என்னன்னு கூட தெரியாது. அப்படி ஒரு தற்கூரியா தான் நம்ம இருக்கோம். சரியா? இங்க வந்து நிறைய விஷயங்கள் மாறணும் அப்படின்னா நம்ம முதல்ல மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். எலெக்ஷன் போனோம், ஓட்டு போடுறது முக்கியம், ஓட்டு போடுறது கடமை, உரிமைன்னு பேசுறதுக்கு முன்னாடி இது என்ன எலெக்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. திருப்பி திருப்பி சொல்றதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கேள்வி கேட்க முடியும். சரியா? இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த பத்தி கேட்க போறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு நாலேஜோட போனோம்னா ஓகே அப்படின்னு கரெக்டான பதில் கிடைக்கும். நாலேஜ் இல்லாம போனோம்னா எதனா ஒண்ணு சொல்லி ஆமாப்பா அப்படின்னு ஏமாத்தி விட்டுருவாங்க. இப்ப சமீப காலமா ஒரு காணொலி பார்த்தேன். நாங்க தான் வந்து இதை பண்ணி கொடுத்தோம், நாங்க தான் அதை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி மைக்ல ஒரு பொது வெளியில சொல்றாரு அப்படின்னா அவர் சொல்றதுக்கு யார் இடம் கொடுத்தா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஏன்னா நம்மளோட அறியாமை தான். அப்படி சொல்றதுக்கான ரீசன் சொன்னவரை வந்து யாரா ஒருத்தர் கூப்பிட்டீங்க, வாப்பா அப்படியாப்பா நீங்க தான் பண்ணீங்களா, சூப்பர்ப்பா எல்லாம் பண்ணீங்க ரைட்டு, உங்க மாச சம்பளம் என்னப்பா அப்படின்னு கேட்கணும். மாச சம்பளம் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்க, அது இல்லாம உன் சம்பள காசுல பண்ணல, எங்களோட வரி காசுல பண்ணிருக்க. இதை பண்றதுக்கு தான் அங்க ஓட்டு போட்டு உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பேச்சை யாரும் பேச மாட்டாங்க. வருஷம் வருஷம் எல்லா எலெக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு வரவங்க கிட்ட நீங்க ஒன்றும் சும்மா பண்ணலையா, நீங்க மாசம் மாசம் சம்பளம் வாங்குறீங்க, அதுக்கு தான் நான் உங்களை வேலைக்கு எடுத்திருக்கோம், அது இல்லாம இது உங்களோட கடமை, இது உரிமை அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். சொல்றதுக்கு நமக்கு அந்த விஷயம் தெரியணும். தெரியாத வரைக்கும் இங்க எதுவும் மாறாது. 19ஆம் தேதி எலெக்ஷன் வருது. எதுக்கான எலெக்ஷன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டை போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் யாரு வேணா ஜெயிச்சு வரட்டும், என் பிரச்சனை கிடையாதுயா. ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவன் வேலை என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேலை செய்யறானான்னு பாருங்க. செய்யலைன்னா கேள்வி கேளுங்க. கேள்விகள் கேட்டாதான் இங்க எல்லாம் மாறும். உனக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு வேணும் அப்படின்னு போய் கேட்டாதான் உனக்கு கிடைக்கும். கேட்கல அப்படின்னா நீ பட்னியை கடந்து சாக வேண்டியதுதான். அந்த மாதிரிதான் உனக்கு சுத்தி இருக்கிற விஷயங்களை வந்து நீ கண்டும் காணாம இருந்த அப்படின்னா இங்க ஒன்றும் மாறாது. அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அரசியல் ஒரு குப்பை அப்படின்னாங்க. அந்த குப்பையா இருக்க அப்படியே கிளீன் பண்ணியிருந்தா இவ்வளவு சாக்காடை அளவுக்கு வந்திருக்காது. இப்ப சாக்காடுன்னு சொல்லி பேசிக்கிட்டு நம்ம இன்னும் அதை கிளீன் பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சாக்காடு நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வரும். அது கூட தான் நம்ம வாழ்ற மாதிரி இருக்கும். அரசியலை பத்தி இவ்வளவு பேசுறிய, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னா ஒன்னும் தெரியாது. தற்கூரி தான். நான் தற்கூரியா இருக்கக்கூடாது, மாறணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி யாரெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ வர எலெக்ஷன் அப்ப இது என்ன எலெக்ஷன், எதுக்கான எலெக்ஷன் தெரிஞ்சு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு நல் கருத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.